ஒரு பக்கம் வியானா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிரவீன் காந்தி சார் யாருகிட்டயுமே வந்து ஒரு வன்மமே இல்லாம ரொம்ப கூலா, ஸ்மூத்தா பிஹேவ் பண்ணிட்டுருக்காரு. ஆனா, வியானா பண்றது மட்டும் சத்தியமா சொல்றேங்க, எனக்கு ஏன்னே தெரியல கோவமே வரமாட்டேங்குது. வியானாவ பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஐய்யய்யோ! நம்ம தோத்துட்டோமே! நம்மளால இந்த காம்படிஷன்ல கன்டின்யூ பண்ண முடியலையேன்னு ஏதோ அந்த எல்கேஜி பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி தான் எனக்கு வியானாவ பார்க்க தெரியுது. இந்த பக்கம் பிரவீன் காந்தி சார் என்ன சொல்றாருன்னா, வினோத வந்து வின் பண்ண வேண்டியவரு, நல்ல பொட்டன்ஷியலான வின்னர் அவரு. ஆனா வந்து அவர் வந்து 18,00,000 போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு சந்தோஷமா போயிட்டாரு. இப்போ மிச்சம் 4 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 பேர் 4 விதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 4 பேத்துக்காக கேமரா முன்னாடி நின்னு ஒரு பாட்டு பாடுறாரு. 4 பேருன்னு. சாரி அத பாட்ட ஃபாலோ பண்ணவே முடியல. ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. அப்புறமா அந்த பாட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து யார் வேணா வின் பண்ணி வரலாம். மக்கள் வந்து சிந்திச்சு ஓட்டு போடணும். ஆனா பெண்கள் வந்தா எனக்கு ஒரு சந்தோஷம். பெண்கள் தான் வரணும்னு நான் சொல்லலை, பெண்கள் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து திவ்யாவையோ அரோராவையோ மனசில் வச்சு சொல்கிறாரா, இல்லை நிஜமாவே வந்து பொண்ணுங்க, ஏன்னா அவர் ஒரு டேரக்டர் இல்லையா, நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால பொண்ணுங்க வரணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறாரான்னு தெரில. நேத்திக்கு கூட ஓட் கேன்வாசிங் பண்ணும்போது எனக்கு யார் பண்ணதுலேயுமே அவ்வளோ பெரிய உண்மை இருந்த மாதிரி தெரியல. அப்சராலாம் உண்மையாக சொன்னாங்க. அதே மாதிரி இவர் சொல்லும்போதும் சாண்ட்ராவுக்கு ரொம்ப உண்மையாக சொன்னார். கார் டாஸ்கில் எல்லாமே நடிப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது, சாண்ட்ரா வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இப்போ சாண்ட்ரா போனதுனால வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவோ அரோராக்கோ ஓட்டு போடணுங்கிறத பேரை சொல்லாமல் பெண்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்று கேட்டுட்ருக்காரு. ஸோ மக்கள் அவரோட பேச்சை கேட்குறாங்களா இல்லையான்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.